ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா நீங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணியிருந்தா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. ஸோ நீங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிளாட் சேல் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்ல வில்லா சேல் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்ல அபார்ட்மெண்ட் சேல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கு எப்படி ஃபேஸ்புக்ல எஃபெக்டிவா கேம்பெயின் ரன் பண்றது, அது மூலமா எப்படி ஹை குவாலிட்டி லீட் ஜென்ரேட் பண்றது, ஸோ இது மூலமா என்ன மாதிரி ஆட் ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணலாம், அதான் இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வராதுன்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மூலம் சேனலை மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ணும்போது உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதான் நம்ம சேனலை மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்லை சப்போர்ட்டோ தேவைப்பட்டா டைரக்டா எனக்கு இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. ஏதாச்சும் பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போறோம். நீங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கான வெப்சைட் கண்டிப்பா உங்ககிட்ட இருந்தே ஆகணும். ஏன் இது முக்கியமா இருக்கணும்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அப்பதான் மக்களுக்கு உங்க மேல ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ஸோ நீங்க ஆல்ரெடி உங்களோட ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் அவங்க செக் பண்ணுவாங்க, உங்களோட கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட் செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் அவங்க செக் பண்ணுவாங்க. கண்டிப்பா உங்ககிட்ட ஒரு வெப்சைட் இருக்கணும். அதுல கண்டிப்பா ஆன்கோயிங் ப்ராஜெக்ட், கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா நீங்க ஃபேஸ்புக் கேம்பெயின் ட்ரை பண்ணிருப்பீங்க, கூகுள் ஆட்ஸ் ட்ரை பண்ணிருப்பீங்க. ஸோ நான் இன்னைக்கு வீடியோ ஃபேஸ்புக் கேம்பெயின் எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றது தான் சொல்லி தர போறேன். ஸோ கூகுள் ஆட்ஸ் நம்ம அப்கமிங் டேஸ்ல பார்ப்போம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் கேம்பெயின்ல டைரக்டா நீங்க ஃபேஸ்புக் கேம்பெயின் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக் ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹவு டு செட்டப் ஃபேஸ்புக் ஆட்ஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கு. இந்த வீடியோ கம்ப்ளீட்டா பாத்துருங்க. பிகாஸ் இந்த வீடியோ பார்த்தா மட்டும்தான் நான் சொல்லி தரது போது உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரியும். ஸோ இதுல மேக்ஸிமம் எப்படி உங்களோட ஃபேஸ்புக் ஆட்ஸை செட்டப் பண்ணுறது சொல்லிட்டு அந்த ஃபுல் நாலேஜ் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதை ஃபர்ஸ்ட் நீங்க இந்த நாலேஜ் கேதர் பண்ணாதான் இப்போ நான் சொல்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே கைஸ், சைட்டை பார்த்தீங்கன்னா நீங்க நான் இப்போ லீட் கேம்பெயினா ட்ரை பண்ண போறேன். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் கேம்பெயின் ட்ரை பண்ணா டைரக்டா கூகுள் ஆட்ஸ் போயிடுங்க. பிகாஸ் இங்க ட்ரை பண்ணா காஸ்ட் ரொம்ப அதிகம். ஸோ நீங்க இப்போ ரியல் எஸ்டேட்க்கு இங்க என்ன மாதிரி கேம்பெயின் ட்ரை பண்ணலாம், டைரக்டா லீட் கேம்பெயின் ட்ரை பண்ணலாம். ஸோ லீட் கேம்பெயின்ல ஏபிஓன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதான் நம்ம ட்ரை பண்ண போறோம். ஸோ லீட் கேம்பெயின்ல ஏபிஓன்னு ஆப்ஷன் இருக்கும், அதான் ட்ரை பண்ணுவோம். அந்த ஏபிஓ சிபிஓ பத்தி அந்த வீடியோ நான் கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன். ஸோ அதை ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. ஸோ ஏபிஓல பாத்தீங்கன்னா ஏபிஓல நான் ₹1000 கொடுக்குறேன் பர் டேக்கு. என்னோட கிளைண்ட்டுக்கு நான் இப்படி தான் பண்ணுவேன். ஸோ ஏபிஓ டெஸ்டிங், ஸோ ₹1000 பர் டே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன், 3 ஆட்ஸ் ரெடி பண்ணுவேன். ஸோ ஒவ்வொரு கேம்பெயினுக்கு 3 ஆட் செட் ரெடி பண்ணுவேன். அதுல பாத்தீங்கன்னா 3 ஆட் செட் பிளஸ் ஒவ்வொரு ஆட் செட்டுக்கும் 2 ஆட்ஸ். அதை பாத்தீங்கன்னா ஒரு கேம்பெயின் 3 ஆட் செட்டு. ஒவ்வொரு ஆட் செட்லயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 ஆட்ஸ் ரெடி பண்ணுவேன். ஸோ இதை என்னோட கான்செப்ட் இப்படிதான் நான் என்னோட கிளைண்ட் நான் ரன் பண்ணுவேன். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு ட்ரை பண்ண சொல்றேன். ஸோ நீங்களும் உங்க ரிலேஷன் பிசினஸ்க்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பிகாஸ் உங்க ரிசல்ட் வரணும், உங்களுக்கு குவாலிட்டியான லீட்ஸ் வரணும்னா இந்த மாதிரி ஒரு ஆட் ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணி பாருங்க. தப்பு இல்லை, ட்ரை பண்ணி பார்த்தா தப்பே கிடையாது. ஸோ ஒரு கேம்பெயின், ஸோ 3 ஆட் செட் இங்க தெரியும் உங்களுக்கு. ஆட் செட் காப்பி 1, ஆட் செட் காப்பி 2. ஸோ 3 ஆட் செட். இப்போ தான் ஒரு ஆட் செட்ல 2 ஆட்ஸ் ரெடி பண்ணணும். ஒரு ஆட்ஸ் இங்க 2 ஆட்ஸ் இருக்கு, இங்க 2 ஆட்ஸ் ரெடி பண்ணணும், இங்க 2 ஆட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த உங்களுக்கு புரிஞ்சுருக்கீங்க. ஒரு கேம்பெயின் 3 ஆட் செட், மொத்தம் 6 ஆட்ஸ். இதுதான் ரியல் எஸ்டேட் பிசினஸாக நாங்க செட் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் செட் எடுத்துப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆட் செட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆட் செட்ல நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கதான் பாத்தீங்கன்னா முக்கியமான ஒர்க் நீங்க இங்கதான் பண்ணணும். ஸோ நீங்க டைரக்டா இன்ஸ்டன்ட் ஃபார்ம் தான் நம்ம செட் பண்ண போறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், கன்வர்ஷன் போட்டா நீங்க கூகுள் ஆட்ஸ் போயிடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஃபார்ம் பார்த்தா இங்க வாங்க. இங்க பாத்தீங்கன்னா டைரக்டா பாத்தீங்கன்னா உங்களோட லொகேஷன் ஃபர்ஸ்ட் நீங்க செட் பண்ணுவீங்க. இதெல்லாம் உங்களோட பேமெண்ட் பட்ஜெட், உங்களோட எந்த பேஜ் ரன் பண்றீங்க அதெல்லாம் நீங்க செட் பண்ணுங்க. ஆல்ரெடி எல்லாமே அந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், நீங்க செக் பண்ணிக்கங்க. இங்க நான் ஸ்ட்ரைட்டா ஆட் கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி பிளஸ் எப்படி உங்களுக்கு குவாலிட்டி லீட் ஜென்ரேட் பண்ணுறது அதான் சொல்லி போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செட் பண்ண போற ஆட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க லொகேஷன் நீங்க எந்த லொகேஷன் இருக்கோ அந்த லொகேஷன் அண்ட் சரௌண்டிங் கரெக்டா நீங்க மென்ஷன் பண்ணணும். ஸோ நான் சென்னை இருக்கேன். ஸோ சென்னையோட கிளைண்ட் சென்னை தான். நெக்ஸ்ட் ஏஜ் 26 to 60 கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஏன் எப்படி கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கிளைண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலா ஒரு 20 ஏஜ் உள்ள ஒரு பர்சன் கண்டிப்பா ஒரு 40 lakhs உள்ள ஒரு ஹோம் வாங்குவான்னு கண்டிப்பா வாங்க மாட்டாரு. ஸோ அவர்கிட்ட அந்த அளவு ஏர்னிங்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஆவரேஜ் நான் 26 வச்சிருக்கேன். நான் ஏன் 60 வச்சிருக்கேன்னு சொன்னா, என்னோட கிளைண்ட் ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸும் சேல் பண்றாங்க. ஸோ ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் கண்டிப்பா 50+ மேல இருக்கவங்க கண்டிப்பா பார்ப்பாங்க. ஸோ அதனால அதுக்காக நான் யூஸ் பண்ணிருக்கேன். இதுவே பார்த்தா நீங்க வெறும் அபார்ட்மெண்ட் வில்லாஸ் மட்டும் ட்ரை பண்றதா நீங்க 25 to 50, 55 வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மெயின். நெக்ஸ்ட் ஜெண்டர்ஸ் நான் மேக்ஸிமம் எல்லாமே ட்ரை பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் நான் டார்கெட் பண்ண போற ஆடியன்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் டைரக்டா ஆடியன்ஸை டார்கெட் பண்ண மாட்டேன். டைரக்டா டைரக்டரி, அதாவது ப்ராப்பர்ட்டி டைரக்டர்ஸை டார்கெட் பண்ணுவேன். அது என்ன ப்ராப்பர்ட்டி டைரக்டர்ஸ்னா 99 ஏக்கர்ஸ், கிடாய், அப்புறம் பாத்தீங்கன்னா லோதா குரூப், மேஜிக் பிரிக்ஸ், குயிக்கர், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா
ஆல்ரெடி கிளம்சியா வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பாங்க அவங்களோட வெப்சைட்ல. ஸோ 2 BHK 3 BHK 1 BHK எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் பிரிக்ஸ் 99 ஏக்கர்ஸ் ஸோ அவங்க இதுல லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பாங்க. ஸோ மக்கள் வந்து டைரக்டா அங்கதான் போய் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த பிளேஸ்க்குல யாரு போறாங்களோ, இந்த பிளேஸ்ல யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் காட் பண்ணுவேன். என்னோட ஃபர்ஸ்ட் ஆட் செட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நான் யாரை டார்கெட் பண்ணா பிசினஸ் டைரக்டரி, அதாவது ப்ராப்பர்ட்டி ஓரியன்டட் பிசினஸ் டைரக்டரி மட்டும் நான் டார்கெட் பண்றேன். இதுதான். இதே மாதிரி உங்க ஏரியால சில இருக்கலாம். ஸோ மேபி நான் ஸ்கிப் பண்ணிருக்கலாம். நான் எனக்கு தெரிஞ்சு நான் 7 ஒரு மேக்ஸிமம் வந்து 7 ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ ஒரு ஆட் செட்ல மேக்ஸிமம் ஒரு 8 டார்கெட் பண்ணுங்க. அதுக்கு மேல டார்கெட் பண்ண வேண்டாம். ஏன் நான் 8 வந்து பர்டிகுலர் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஸோ அப்பதான் உங்களோட ஆடியன்ஸ் எங்கிருந்து வந்திருக்காங்க, அதிகமா கன்வர்ஷன் நடக்குதுன்னு சொல்லி உங்களால கிளியரா மெஷர் பண்ண முடியும். ஸோ நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ஆட் செட்ல நான் டார்கெட் பண்ண போறது பிசினஸ் ப்ராப்பர்ட்டி டைரக்டர்ஸ் மட்டும் டார்கெட் பண்றேன். ஸோ மொத்தம் 8 பேர் டார்கெட் பண்ணேன். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆட் செட். அப்புறம் செகண்ட் ஆட் செட்ல நான் யாரை டார்கெட் பண்ணணும், அங்கதான் வந்து டைரக்டா பர்சன், அதாவது யாரெல்லாம் ஓம் வாங்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு, அதாவது வீடு வாங்கறதுக்கு யாரெல்லாம் ஆர்வமா இருக்காங்க அவங்கள டார்கெட் பண்ணுவேன். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர் கிராண்ட், நியூ ஹோம், நியூ ஹவுஸ். ஸோ இந்த மாதிரி கரெக்டா இந்த மாதிரி யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க அவங்கள டார்கெட் பண்றேன். இதுல வந்து அடிஷனலா 2 ஆட் பண்ணிருக்கேன். என்ன ஆட் பண்ணிருக்கேன்னா, பீப்புள் இன் ஹூ இந்தியா ப்ரிஃபர் ஃபார் ஹை வேல்யூ குட்ஸ். ஸோ ஹை வேல்யூ குட்ஸ் யாரு, கொஞ்சம் பெரிய செல்வாக்கு உள்ள மக்கள் தான் வந்து அவங்கள வந்து டார்கெட் பண்ணுங்க. ஏன்னா அவங்க வந்து ஈஸியா வந்து இந்த 30 lakhs 40 lakhs வந்து அஃபோர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால அவங்கள டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ என்னோட செகண்ட் ஆட் செட் வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் யார் இருக்க டார்கெட் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, ஸோ நியூ ஹோம் பையர்ஸ் பிளஸ் வந்து அந்த நான் சொல்ற மாதிரி ஹை வேல்யூ குட்ஸ் பர்ச்சேஸ் பண்றவங்க, இங்க நீங்க BMW கார்ஸ் பை பண்றவங்க, அந்த மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ மினிமம் நான் 8 தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ உங்களோட விஷ் தான், நீங்க யாரை வேணா டார்கெட் பண்ணுங்க. ஸோ இந்த ஏஜ் இந்த ஆட் செட்ல யாரை டார்கெட் பண்ணா ஃபுல் அண்ட் ஃபுல் நியூ ஹோம்ஸ் பிளஸ் ஹை வேல்யூ குட்ஸ் இருக்கிறவங்க, BMW ஐபோன் யூசர்ஸ், அந்த மாதிரி நீங்க டார்கெட் பண்ணலாம். இதுதான் வந்து டைரக்டா பர்சனல் டார்கெட் பண்றோம். அண்ட் தேர்ட், யார் என்னோட ப்ராப்பர்ட்டி வாங்க எலிஜிபிளா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா சிஇஓஸ், ஃபவுண்டர்ஸ், அப்புறம் பிசினஸ் ஓனர்ஸ், அவங்க தான் பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருப்பாங்க. ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டல் இன்கம் கிரியேட் பண்றதுக்கு, வெல்த் கிரியேட் பண்றதுக்கு பார்ப்பாங்க. ஸோ அவங்க தேர்ட் ஆக்சர்ல டார்கெட் பண்ணுங்க. யாரெல்லாம் டார்கெட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, சேர்மன், மேனேஜிங் டைரக்டர், MD, CEO, பிசினஸ் ஓனர்ஸ். ஸோ இங்க மாதிரி இது ஒரு 8 மெம்பர்ஸ், 8 செக்மெண்ட் டார்கெட் பண்ணும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 ஆட் செட்லையும் 8 செக்மெண்ட், அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் டைரக்டரிஸ், அதாவது ப்ராப்பர்ட்டி ஓரியன்டட் பிசினஸ் டைரக்டரி டார்கெட் பண்ணுவேன். செகண்ட் ஒன் டைரக்டா பர்சன், நியூ ஹோம் பையர்ஸ், அந்த மாதிரி பர்சன் டார்கெட். லாஸ்ட் வந்து பார்த்தா எனக்கு இவங்க எல்லாம் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சு அவங்கள டார்கெட் பண்ணுவோம். CEO, MD, ஃபவுண்டர்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்க வந்து செக்மெண்டேஷன் பண்ணணும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ ஒரு கேம்பெயினுக்கு வந்து 3 செக்மெண்டேஷன் வச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்க 2 கேம்பெயின் ரன் பண்ணா 6 செக்மெண்டேஷன் டார்கெட் பண்ணலாம். ஸோ 6 செக்மெண்டேஷன் டிஃப்ரெண்ட் டார்கெட் ஆடியன்ஸா இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து நான் ஒரு கேம்பெயினுக்கு 3 ஆட் செட் ரெடி பண்ணேன். இதே மாதிரி நீங்க 2 கேம்பெயின் ரன் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 6 ஆட் செட் ரெடி பண்ணலாம். 6 ஆட் செட்லையும் டிஃப்ரெண்ட் இப்போ எப்படி நான் 3 செக்மெண்டா பிரிச்சணும், அதே மாதிரி நீங்க 6 செக்மெண்டா பிரிக்கணும். 6 செக்மெண்ட் நீங்க ஆட் ரன் பண்ணுங்க. ஒரு 10 days ரன் பண்ணீங்கன்னா அந்த 6ல எது 3 பெர்ஃபார்ம் பண்ணுங்க, அதுதான் உங்களோட பர்ஃபெக்டான டார்கெட் ஆடியன்ஸ் அண்ட் பர்ஃபெக்டான ஏஜ் வைஸ். அப்புறம் வந்து நீங்க யாரை டார்கெட் பண்ணணும் அவங்களை டார்கெட் பண்ணிருக்கீங்க. இதுதான் முக்கியமான ஆட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது வந்து உங்களோட ரியல் எஸ்டேட் பிசினஸ் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது நாட் ஒன்லி ஃபார் ரியல் எஸ்டேட் பிசினஸ். நீங்க எந்த பிசினஸ் இருந்தாலும் இப்படிதான் உங்களோட செக்மெண்டேஷன் ஃபர்ஸ்ட் பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க கேம்பெயின் ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ ஓரளவு புரிஞ்சிச்சு ஆட் செட்ல எப்படி பண்ணணும், ஆட் செட்ல யாரை டார்கெட் பண்ணணும், எந்த மாதிரி செக்மெண்ட் யூஸ் பண்ணணும். நான் ஒரு கேம்பெயினுக்கு 3 ஆட் செட் யூஸ் பண்ணுவேன். இதே நீங்க 2 கேம்பெயின் யூஸ் பண்ணா 6 ஆட் செட் யூஸ் பண்ணா டிஃப்ரெண்ட் செக்மெண்டேஷன் யூஸ் பண்ணீங்க. ஸோ இது மட்டும் பண்ணா போதுமா கேட்டா இது மட்டும் பண்ணலாம். அப்புறம் ஆட் எக்ஸ்க்ளூட் ஆடியன்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா. ஸோ இதுல வந்து ரீச் கேம்பெயின் பிஹைண்ட் இது வந்து எப்பவுமே நீங்க டர்ன் ஆன் பண்ணி வச்சிருங்க. ஆட் எக்ஸ்க்ளூஷன், இப்போ வந்து என்னோட ஓம் வந்து யாரெல்லாம் பை பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ். ஸோ சில பேர்லாம் இருப்பாங்க, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் வந்து நம்ம இது வந்து பை பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா பை பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் சொல்லி சில பேர் இருப்பாங்க. ஸோ இவங்க இந்த ரியல் எஸ்டேட் கன்சல்டன்ட் ஏஜென்ட் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கர் மாதிரி தான் ஒர்க் பண்ணுவாங்க. டேரக்டா நம்மளுக்கு வந்து இவங்க கஸ்டமர் கிடையாது. இவங்க வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி மாதிரி நம்ம கிட்ட ஒரு கமிஷன் வாங்கிட்டு அவங்களுக்கு செல் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வந்து இவங்க தேவையில்லை, எனக்கு டைரக்டா வந்து பையர்ஸ் தான் தேவை. ஸோ உங்களுக்கு யார் யாரெல்லாம் நீங்க வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணும், இவங்களாம் உங்களோட ஆட் ஷோ பண்ண வேணும்னா அவங்களாம் நீங்க கண்டிப்பா லிஸ்ட் அவுட் பண்ணணும். ரியல் எஸ்டேட் புரோக்கர், ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், அப்புறம் ரியல் எஸ்டேட் கன்சல்டன்ட். ஸோ இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இவங்களாம் வந்து நீங்க கண்டிப்பா எக்ஸ்க்ளூட் பண்ணி ஆகணும். எக்ஸ்க்ளூட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டான பர்சன், வாங்கக்கூடிய பர்சன் வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க. இப்போ ஓரளவு புரிஞ்சிச்சு ஆட் செட் ஆட் டார்கெட் யாரா பண்ணணும், எப்படி எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதுதான் கைஸ் ஓவராலா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் செட்டை டார்கெட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஆட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம்பெயினுக்கு எந்த அளவு டார்கெட் முக்கியமோ அந்த அளவு கிரியேட்டிவ்ஸ் முக்கியம். ஸோ நீங்க வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து 3 ஆட் செட் இருக்கு, 6 ஆட்ஸ் இருக்கு.
ஸோ இந்த 3 ஆட்ஸ் 6 ஆட்ஸ்லயும் நீங்க வந்து டிஃப்ரெண்ட் கிரியேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு ஒரு கிரியேட்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் யூஸ் பண்ணுங்க. ஒரு கிரியேட்டிவ்ல வந்து கர்சர் யூஸ் பண்ணுங்க. ஒரு கிரியேட்டிவ்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி 6 செக்மெண்ட் யூஸ் பண்ணுங்க. 6 எது பெட்டரா பெர்ஃபார்ம் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி லீட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு 6 ஆட்ஸ் இருக்கு. ஸோ 6 ஆட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ணா அந்த கிரியேட்டிவ்ஸ் தான். எந்த அளவு நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு லீட்ஸ் அதிகமா வரும். ஸோ அந்த 6 ஆட்ஸ் பிளஸ் ஆட் காப்பி. ஸோ நீங்க யூஸ் பண்ண போற பிரைமரி டெக்ஸ்ட் இருக்குல்ல, அதுதான் முக்கியமானது. இதுல வந்து அட்வான்டேஜ் அந்த லொகேஷனை வாங்குறதுனால என்ன அட்வான்டேஜ் இருக்கு, ஸோ அதை கிளியரா மென்ஷன் பண்ணுங்க. நீங்க கிரியேட்டிவ்ஸ் ஒன்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களோட டிஸ்கிரிப்ஷனை படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்க நீங்க கண்டிப்பா உங்களோட பிரைமரி டெக்ஸ்ட் நீட் அண்ட் கிளியரா கொடுங்க. ப்ளஸ் உங்களுக்கு அதோட அட்வான்டேஜ் இருக்கு மேக்ஸிமம் இருக்கணும். ஏன் வாங்கக்கூடாது, ஏன் வாங்கணும், ஏன் வாங்கக்கூடாது, அந்த மாதிரி கிளியரா ஒரு டெஃபினேஷன் கொடுத்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுதான் முக்கியமான. அப்புறம் ஆட் டைட்டில் கொடுங்க. ஆஸ் யூஷுவல் டைட்டில் வந்து முக்கியமான ஒன்று. எப்படி கிரியேட்டிவ்ஸ் முக்கியமோ அதே மாதிரி டைட்டில் முக்கியம். அதுக்கப்புறம் தான் டிஸ்கிரிப்ஷன் வரும். அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன ஆட் செட் பண்ணியாச்சு. ஆட் காப்பிக்கு ஆட் கிரியேட்டிவ்ஸ் தான் ரொம்ப முக்கியம் பார்த்தேன். செகண்ட் தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எப்படி குவாலிட்டி லீடரை ஃபில்டர் அவுட் பண்றதுன்னா இங்க வந்து கிரியேட்டிவ் ஃபார்ம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபார்ம்ல வந்து டிஃபால்ட்டா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, டிஃபால்ட் கொஸ்டின் இந்த கொஸ்டின் அப்படியே வச்சுட்டு ஆட் ரன் பண்ணுவாங்க. பட் இந்த கொஸ்டினை வச்சு நீங்க ரன் பண்ண என்ன ஆகுதுன்னா ஜங்க் லீட் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து டிஃபால்ட்டா அவங்க ஆல்ரெடி சைன் அப் பண்ணும்போது கொடுத்த யூசர் நேம், ஃபோன் நம்பர், அவங்களோட லொகேஷன் வந்து ட்ராக் பண்ணும். பட் நாம என்ன பண்ணணும்னு பார்த்தா ஆட் கொஸ்டின். ஸோ இதுல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஆட் பண்ணலாம், ஷார்ட் ஆன்சர் ஆட் பண்ணலாம், கண்டிஷன் வைக்கலாம், அப்பாயின்மெண்ட் ரெக்வஸ்ட் வைக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. இதுல வந்து நான் மினிமம் 3 to 4 கொஸ்டின் வந்து நீங்க கேட்கணும். என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல நீங்க வந்து ப்ராப்பர்ட்டி வந்து ரெடியா இருக்கீங்களா, எஸ் ஆர் நோ டைப்ல ஒரு கொஸ்டின் வைக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தா நீங்க என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, 1 BHK 2 BHK 3 BHK இந்த மாதிரி கொஸ்டின் வைக்கலாம். அப்புறம் ஷார்ட் ஆன்சர் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க மேனுவலா அவங்க டைப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 3 to 4 கொஸ்டின் வச்சுன்னா மேனுவலா அவங்க டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சப்மிட் பண்ணுவாங்க. இதனால என்ன ஆகும், நம்மளுக்கு குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும், குவாலிட்டி ஆஃப் லீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கணும். நீங்க ஒரு லீட் கம்பெனி ரன் பண்ண போனீங்கன்னா கண்டிப்பா கொஸ்டின் வந்து ஆட் பண்ணணும். மினிமம் 3 to 4 கொஸ்டின் வந்து அவங்க ஃபில் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ இதுதான் கைஸ் 3 ஆட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா நீங்க டார்கெட் ஆடியன்ஸ் பார்க்கணும். அதாவது ஆட் செட் டிஃப்ரெண்ட் ஆட் செட் கிரியேட் பண்ணணும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ்ஸ்ல மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும். அப்புறம் கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும். இது மட்டும் பண்ணா போதுமா, எனக்கு லீட்ஸ் 100 லீட்ஸ் வந்துடும், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு குவாலிட்டியான லீட்ஸ் வந்துடும், எனக்கு டெய்லி ரெகுலர் லீட்ஸ் வந்துட்டு இருக்கேன்? கண்டிப்பா இது கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஃபார் பேசிக்ஸ் தான். நீங்க ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் இருந்தா இது வந்து ஜஸ்ட் ஃபார் பேசிக்ஸ். இது இல்லாம வேற என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் டார்கெட்டிங் ஆப்ஷன் இருக்கு. அதாவது நீங்க ரீமார்க்கெட்டிங் வச்சு டார்கெட் பண்ணலாம், ரீமார்க்கெட்டிங் பண்ணலாம், உங்களுக்கு வெப்சைட் ரீடைரக்ட் பண்ணி அங்கிருந்து ரீமார்க்கெட்டிங் பண்ணலாம். அப்புறம் கஸ்டம் ஆடியன்ஸ், உங்ககிட்ட ஒரு டேட்டா பேஸ் இருக்கு, அதை வச்சு கஸ்டம் ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணலாம். இல்ல லுக்கலைக் ஆடியன்ஸ், யாரெல்லாம் உங்ககிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் பை பண்ணிருக்கோம் அவங்கள வச்சு லுக்கலைக் ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம வேற என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்கேலிங் பண்ணணும். இப்போ வந்து உங்க ஆட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 days நல்லா பர்ஃபெக்டா ரன் ஆகும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆட் வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி டைம்ல ஸ்கேல் பண்ணணும். என்ன பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் பண்ணணும், லொகேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்கேலிங் ஆப்ஷன்ல நீங்க ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போதைக்கு உங்களுக்கு நான் பேசிக்ஸ் மட்டும் சொல்லி தரேன். அப்கமிங் டேஸ்ல வந்து பார்த்தா நம்ம ரிமைனிங்ஸ் எல்லாமே பார்ப்போம். எப்படி அட்வான்ஸ் டார்கெட்டிங் ஃபிக்ஸ் பண்றது, ரீமார்க்கெட் என்ன, லுக்கலைக் ஆடியன்ஸ் என்ன, பிக்சர் எப்படி யூஸ் பண்றது, இதெல்லாம் வந்து நான் அப்கமிங் செஷன்ல கண்டிப்பா நான் சொல்லி தரேன். ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம எப்படி உங்க பிசினஸ் ஸ்கேல் பண்றது, அது எப்படி ஆட்டோமேட் பண்ணி நம்ம சேனல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இல்லை சப்போர்ட் தேவைப்பட டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பை பை.